Hello, I'm Dr. Paulus Diamond Prakash, MS, General Surgeon. இன்று பைபிளில் சொல்லப்பட்ட, அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தள்ளிவிடப்பட்ட ஏஞ்சல் லூசிஃபர், அந்த லூசிஃபர் இஸ் அப்நார்மலி அழகன், நவரத்தின நாயகன், ஒளியின் தூதன். அவன் அறிவு மேல் அறிவு, ஆலயத்தில் பாட்டு பாடுபவன், யெகோவாவை ஈர்த்து செய்வதனால் அவன் தள்ளிவிடப்படுகிறான். அவன் ஏதேன் தோட்டத்திற்கு முதல் தம்பதி இருக்கும் இடத்துக்கு வருகிறான். அந்த லூசிஃபர் ஒரு சர்ப்பத்துக்குள் நுழைகிறான். அது சர்ப்பத்துக்குள் நுழைந்து நன்மை தீமை மரம் என்ற கெட்ட மரம், பாவத்தை உண்டாக்கும் அந்த மரம், அதை யெகோவா சொல்லியிருக்கிறார், ஆடம், ஈவ், நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் போகக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்று அவர் உத்தரவு போட்டிருக்கிறார். அவர் செய்தால் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இந்த லூசிஃபர், அப்நார்மலி அட்ராக்டிவ் லூசிஃபர், ஆணை தூண்டுகிறான், முடியவில்லை. அவனை விட குறைந்த வயது ஏவாள், அவள் கொஞ்சம் திடீர் புத்தி உள்ளவள். அவளை திருப்பி திருப்பி மூளை செலவை செய்து டெம்டேஷன் பண்ணி அவள் அந்த கனிகளை சுவைப்பது போன்ற தப்பான செயல்கள், அந்த செயல்கள் கடவுளுக்கு சமம், வீண் கர்வம், பொறாமை, தப்பான காம இச்சைகள், அடுத்தவன் சொத்தை பறித்தல், மேலும் பல பல மாமிச இச்சைகள், அதை அவன் காமிக்கிறான். அப்பொழுது இவள் சொல்கிறாள், அதை சாப்பிட்டால் நான் செத்துவேன் என்று சொன்ன பிறகு யெகோவா சும்மா சொல்வார், சும்மா சாப்பிடு பார்ப்போம் என்று சொன்னவுடன் அவள் இவ்வாறு சொல்கிறான், அவன் லூசிஃபர் இவ்வாறு சொல்கிறான், இந்த கனியை நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டால் உனது அறிவு கடவுளுக்கு சமமாகும், உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அவனும் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த ஏவாளை சாப்பிட சொல்கிறான். இப்பொழுது ஏவாள் ஏமாந்து போகிறாள். அவள் அந்த கனியை பறித்து சாப்பிடுகிறாள். ஆனால் அவள் உடனே சாகவில்லை. அதை பார்த்தவுடன் ஆதாம் அங்கு வருகிறான், அவனும் சாப்பிடுகிறான். ஆகவே இருவர்களும் ஒரு கடவுளுக்கு எதிராக அந்த இச்சை மூலம் ஒரு பாவம் செய்கிறார்கள். ஆகவே ஆதி மனிதனுக்கு மண்ணுலகிலே மரணம், சாவு என்ற சாவு வந்தது. அதனால்தான் அந்த மனிதர்கள் இன்றும் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றும் தொடர்ந்து இந்த செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது.